பணித்துளிகள் ஏப்ரல் 18 2026 இன்றைய தியானத்திற்கான தலைப்பு என்னை கண்டுபிடித்தார். தியான வசனம் லூக்கா 15:4. உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாயிருந்து அவைகளில் ஒன்று காணாமற் போனால் 99 ஆடுகளையும் வனாந்திரத்திலே விட்டு காணாமற் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரியானோ? பொலிவியா என்ற நாட்டில் உள்ள பௌரேஸ் என்ற நகரத்திலிருந்து ட்ரின்டாட் என்ற மேற்கிந்திய தீவு நகரத்திற்கு ஒரு குட்டி விமானம் புறப்பட்டதாம். விமானத்துல விமான ஓட்டியும் சேர்ந்து 5 பேர் பயணித்தினார்களாம். அமேசான் காடுகளுக்கு மேல பறந்த போது விமானத்துல சிறிய கோளாறு ஏற்பட்டு பெரும் விபத்தை தவிர்க்க விமான ஓட்டி நடுக்காட்டுல இடமோனாஸ் என்ற ஆற்றருகே சதுப்பு நிலத்துல விமானத்தை இறக்கினாராம். விமானத்தின் ஒரு பகுதி தண்ணீரில மூழ்கியதாம், மறுபகுதி சதுப்பு நிலத்துல இருந்ததாம். எனவே இவர்கள் விமானத்தின் வெளியே வந்து விமானத்தின் கூரை மீது அமர்ந்து கொண்டனராம். அடர்ந்த காடுகள் உள்ள பகுதி என்பதனால அவங்களால எங்கும் தப்பி செல்ல முடியலையாம். சுற்றிலும் முதலைகளும் பாம்புகளும் அவ்வப்போது வந்து வந்து சென்றனவாம். விமானத்திலிருந்து கசிந்த எரிபொருளின் வாசனை விலங்குகளை பக்கத்துல வரவிடாம தடுத்து நிறுத்தினவாம். உணவு குடிநீர் எவ்வளவு இருந்ததோ அதை வைத்து பகிர்ந்து கொண்டனராம். இரவு நேரத்துல கொசுக்களின் தொல்லை தாங்க முடியாமல் இருந்ததாம். சுமார் 36 மணி நேரம் கடந்துவிட்ட சூழ்நிலையில ஆற்றுல படகுடன் வந்த சில மீனவர்களின் கண்கள்ல இவங்க பட்டனராம். அவர்கள் உடனடியாக பாதுகாப்பு துறையினருக்கு தகவல் கொடுத்து தீவிர தேடுதல் வேட்டைக்கு பின்னர் அவர்களை கண்டுபிடித்து 5 பேரையும் உயிருடன் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனராம். 5 பேரும் பாதுகாப்பாக இருப்பதாக அதிகாரிகள் கூறினார்களாம். விமானி பாப்லோ ஆண்ட்ரூஸ் அனைவருக்கும் நன்றி கூறினாராம். தொலைந்து போகுதல் மீட்கப்படுதல் என்பது அவ்வப்போது நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் எல்லா நேரத்திலும் எல்லாரும் பத்திரமாக மீட்கப்படுவதும் இல்லை, எல்லோரும் கண்டுபிடிக்கப்படுவதும் இல்லை. கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் இன்று அநேகர் காணாமல் போன ஆடுகளை போன்று தொலைந்து போறாங்க. இப்படிப்பட்ட காணாமல் போன ஆடுகளை தேடி கண்டுபிடித்து மீட்பதற்காகவே இயேசு இந்த உலகத்துல வந்து நமக்காக சிலுவையில மரித்தார். இந்த இயேசுவை அவரது இலவச மீட்பையும் ஏற்றுக்கொள்கிறவர்கள் அனைவரும் பாவப்படுகொலியில் இருந்தும் சாத்தானிடமிருந்தும் மீட்கப்படுறாங்க. நாம அந்த மீட்பின் அனுபவத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நீங்கள் இயேசுவால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறீர்களா? காணாமற் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா? மனம் திரும்புகிற ஒரே பாவை நிமித்தம் பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று இயேசு கூறினார். லூக்கா 15 வசனங்கள் 5 முதல் 7 நம்ம வாசிக்கலாம். காணாமல் போன வெள்ளிக்காசுக்கும் காணாமல் போன ஆட்டுக்கும் தாங்கள் திரும்பி செல்வதற்கான வழி தெரியாது. எஜமான் கண்டுபிடித்தால் ஒழிய நாம் தொலைந்து போன குமாரனாகவோ குமாரத்தியாகவோ இருக்கிறோமா? இன்றைய தேவனிடம் செல்ல வழியை தேடுவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா இருக்கட்டும். யாவருக்கும் ஓய்வு நாள் நல்வாழ்த்துக்கள்.